ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீ நெஸ்ட் குன்னூர். ஸோ இது பார்த்திங்கன்னா சிங்கார டீ எஸ்டேட் அப்படின்ற இடத்துக்கு நடுவில் அப்படியே கட்டி வச்சுருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை. ஸோ இந்த இதில் வந்து 2 இது இருக்குது. ஒன்று டீ நெஸ்ட் மெயின் பில்டிங், இன்னொன்று டீ நெஸ்ட் அனெக்ஸ். அப்படியே ஒரு காட்டேஜ் டைப்பில் தான் இருக்கும். டீ நெஸ்ட் மெயின் பில்டிங்கில் தான் ரிசப்ஷன் ஏரியா, ஒரு 6 ரூம் இங்கே தான் இருக்குது. ஒரே ஒரு ரூம் வந்து அங்கே டீ நெஸ்ட் அனெக்ஸில் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மெயின் பில்டிங்லேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் வந்து தள்ளி கட்டி வச்சுருக்காங்க. அப்படியே அந்த நேர் ரோட்டில் போயிட்டே இருந்திங்கன்னா டீ நெஸ்ட் அனெக்ஸ் வந்துடும். ஸோ இங்கே வந்து நம்ம மெயின் பில்டிங்குள்ளே தான் நம்ம ரூம் இருக்குது. ஸோ கார் பார்க்கிங்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபார்மாலிட்டிஸ் செக்இன் ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு போக வேண்டியதான். ஸோ மெயின் பில்டிங் அந்த இப்போ நான் காமிச்ச அந்த ரிசப்ஷன் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 4 ரூம் இருக்குது. மீதி வந்து ஒரு 2 ரூம் வந்து கீழே இருக்கும். ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய ஹோட்டலு. ஸோ 6 ரூம் இங்கே இருக்கிறனால ஒரு ஹோட்டலுக்கு இந்த லிமிட்டடான சீட் கெப்பாசிட்டியோடு வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இப்போ ஃபுட் ஐட்டம்ஸ் வேணும், சப்போஸ் நான் வந்து 2 மணிக்கு இப்போ சாப்பிட வரேன் அப்படின்னா 12 இல்லை 12:30க்கு நம்ம வந்து சொல்லிடணும், லைக் என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்கள அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க. அதே மாதிரி நம்ம அவங்க வந்து அவங்களோட இண்டிவிஜுவல் ஃபோன் நம்பர்ஸே நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ தட் நம்மளுக்கு என்ன ஹெல்ப்பு, ஏதாவது ஒய்ஃபை ரிலேட்டடாக ப்ராப்ளம்னா, இல்லாட்டியும் ஃபுட் ஐட்டம்ஸ் எதாவது வேணும்னாலும் நம்ம அந்த இண்டிவிஜுவல் ஃபோன் நம்பருக்கே கால் பண்ணி சொல்லிக்கலாம். இது வந்து டீ மெனு நைட்டு வந்து, அதாவது பர்த்டே பேக்கேஜு இல்லை அனிவர்சரி பேக்கேஜு அப்படின்னு போகிற மாதிரி இருந்தால் கூட 2000 ருபீஸ் பே பண்ணோம் அப்படின்னா கேக்கு, பொக்கே, அதுக்கப்புறம் இந்த டீ மெனுவும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டீ மெனுவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்டார்டிங் சூப்லேருந்து எண்டிங் டெசர்ட் வர ஒவ்வொரு ஃபுட் ஐட்டமும் டீயால் ஏதோ ஒரு இது இன்கல்கேட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இதுவரை நம்ம அதெல்லாம் ட்ரையே பண்ணியிருக்க மாட்டோம், சாப்பிட்ருக்க கூட மாட்டோம். நல்லா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே வந்து வெளியே வரோம். இதுதான் அதோடைய நைட் வியூ. ஸோ இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண ஜாஸ்மின் ரூம். இது வந்து இந்த ரூமில் வந்து 1 நைட் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த ஜாஸ்மின் ரூமோட ரேட்டை பார்த்திங்கன்னா 3500 ப்ளஸ் டேக்ஸ் இருக்கும். ஸோ ஜாஸ்மின் ரூமில் வந்து ஒரு பெட்ரூம், ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம், ஒரு ரெஸ்ட் ரூம். நார்மல் ஹோட்டல் ரூம்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே ரூம்ஸ் நல்லா பெருசாகவும் இருந்துச்சு, நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து 1 நைட் ஸ்டே பண்ணியிருந்தோம். இன்னொரு நைட் வந்து லெமன் கிராஸ்ன்ற ரூமு. அது இதை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அது வந்து 5000 கிட்ட வந்துச்சு, 5000 ப்ளஸ் டேக்ஸு. அது பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டல்லேருந்து அப்படியே சைடு வைஸ் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம்னா அங்கே இருக்குது. இதுதான் வந்து லெமன் கிராஸ். இந்த லெமன் கிராஸ் பக்கத்தில் இன்னொரு ஒரு ரூமும் இருக்குது. அது வந்து ஹைபிஸ்கஸ் அப்படின்ற ஒரு ரூமு. அதுவுமே காஸ்ட்லி தான். ஸோ இந்த லெமன் கிராஸில் வந்து 5000 ப்ளஸ் டேக்ஸ் அப்படின்னு சொன்னேன்ல, இது வந்து அதை விட இன்னும் ஸ்பேஷியஸ்ஸு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 2 பெட்ரூமு, அதுக்கப்புறம் ஒரு முன்னாடி ஒரு பால்கனி மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம், அப்புறம் படிக்கிறதுக்கு ஒரு புக் ஷெல்ஃபு, அதில் புக்ஸும் வச்சு நம்மளுக்கு எப்போல்லாம் போர் அடிக்கிறதோ புக்ஸ் எல்லாம் உட்காந்து வாசிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டிவி, அதுக்கப்புறம் பெட்ரூம்லேருந்து நம்ம பார்க்குறதுக்கு உண்டான வியூஸு இதெல்லாம்.